ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது 2024 ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் கிரைம் ட்ராமா டிவி சீரீஸாக ஜியோ ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே இப்போ அவைலபிளாக இருக்கிற ஷேகர் ஹோம். இதனுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ஷேகர் ஹோம். அவர் பேசிக்காகவே ஒரு டிடெக்டிவ். ஆனால் நம்மால் எந்த அளவுக்கு பெரிய பிஸ்தா அப்படின்னா, பயங்கர புத்தி கூர்மை இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு கிரைம் சீனில் சாதாரணமாக நீங்களோ இல்லை நானோ போய் ஒரு 30 நிமிஷம் கழிச்சு ஏதோ 2 எவிடன்ஸ் எடுத்துகிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படிலாம் கிடையாது. நம்மளால் உள்ளே போனார் ஒரு கிரைம் சீனுக்குள்ளே அப்படின்னா 3 நிமிஷத்துக்குள்ளே இதை பண்ணியிருக்கக்கூடிய அந்த காரணகர்த்தா யார், அந்த கல்பிரிட் யார் அப்படிங்கிற பேரோட திருப்பி வந்து நிற்பாப்புல. அவ்வளோ தூரம் பயங்கர ஷார்ப்புனா ஷார்ப்பு, அப்படி ஒரு ஷார்ப்பு நம்மால். இவர் இந்த கதையுடைய ஆரம்பத்திலேயே, இந்த கதைக்கெல்லாம் முதல்ல 1990களில் நடக்குது. இந்த கதையுடைய ஆரம்பத்திலேயே ஒரு மர்டர் கேஸ் ஒன்று கிராக் பண்ணுறாரு நம்மால். இவர் ஒரு இடத்துல போய் தங்குறாரு. அந்த இடத்துலையே இவருடைய ரூம்மேட் மாதிரியே ஜெயவ்ரத் சைனி அப்படின்னு சொல்லி இன்னொரு நபரும் அங்கே வந்து ஸ்டே பண்ணுறாப்புல. இதில் இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பும் மலருது. இதில் மேட்ரு என்ன அப்படின்னா, அந்த கூட தங்குற ஆள் இருக்கார் இல்லையா, அந்த சைனி, அவர் ஒரு எக்ஸ் மிலிட்ரி, அங்கே டாக்டராக இருந்த நபர். இப்போ ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேரும் சேர்ந்து அடுக்கடுக்காக பல கேசஸை கிராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க கிராக் பண்ண அந்த கேசஸ் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த டிவி சீரீஸுடைய மொத்த கதையை. இந்த சீரீஸை அனிருத்தா குஹா அப்படிங்கிற நபரும் சரி, ஸ்ரீஜித் முகர்ஜி அப்படிங்கிற நபரும் சரி, 2 பேரும் சேர்ந்து எழுதி இதை ரோஹன் சிப்பி அப்படிங்கிற நபரும் ஸ்ரீஜித் முகர்ஜியும் சேர்ந்து இயக்கியிருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட மொத்தம் 6 எபிசோடு எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு எபிசோடுமே ஒரு 39 நிமிஷத்துலேருந்து 47 நிமிஷம் வந்து ரன்னிங் டியூரேஷன் இருக்குது. ஓவராலாக 4.25 மணி நேரம் நெருக்கி இந்த 6 எபிசோடு ஓடுது. இது ஜியோ ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த சீரீஸு. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு இதனுடைய சுவாரஸ்யமே என்ன அப்படின்னா, ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிராண்டு. அதுக்கு நம்ம ஊர்லேயே, நம்ம நாட்டிலேயே கூட அவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க. எங்க ஷெர்லாக் ஹோம்ஸ் படம், அவங்களுடைய ஸ்டோரிஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஒன்று இங்கே இருக்குது. அந்த ஷெர்லாக் ஹோம்ஸுடைய ஸ்டோரிஸை அடாப்ட் பண்ணி அதிலிருந்து இன்ஸ்பயர் ஆகித்தான் இவங்க இந்த சீரீஸுக்கு அரைவாயிருக்காங்க. அதனால அந்த ஸ்டோரிஸுடைய தொகுப்பு தான் இந்த சீரீஸ் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதனாலேயே இந்த ஷெர்லாக் ஹோம்ஸை விரும்பி பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இதுவும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு எபிசோட்லையுமே ஒரு கேஸ் எடுத்து இவங்க 2 பேரும் கிராக் பண்ணுற மாதிரி தான் இந்த எபிசோட்ஸ் எல்லாமே செட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. இதுலேயும் குறிப்பாக கடைசி 2 எபிசோட் மட்டும் கொஞ்சம் இன்டர்லிங்க்டு மாதிரி. ஆனால் ஒரு எபிசோட்லையும் நம்ம எதிர்பார்க்காத ஏதோ ஒரு ட்விஸ்ட்டு, ஒரு டர்ன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் இந்த மொத்த சீரீஸுக்கும் சேர்ந்தே 6வது எபிசோடில் நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை கொடுத்துருக்காங்க கிளைமேக்ஸில். அது செம்மையாக ஒர்க் அவுட் ஆகியிருந்தது இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு. இதில் முக்கியமான நபர்கள் அப்படின்னா ஒரு 3-4 பேர் சொல்லலாம். ஒன்று கே மேனன், அவர் தான் அந்த ஷேகர் ஹோம் அப்படிங்கிற அந்த லீடு, அந்த கதாபாத்திரத்தை பண்ணவர். ரன்வீர் ஷோரே, அவர் தான் வந்து நான் சொன்ன அந்த சைனி, அந்த கதாபாத்திரத்தை ப்ளே பண்ண ஆர்டிஸ்ட்டு. ரசிகா தூகல் ஒரு கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கிருத்தி குல்கரி, அவங்க ஒரு கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருப்பாங்க. எல்லாமே அவங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நேர்த்தியாக நீட்டாக கொண்டு வந்தாங்க. மேக்கிங்காக எனக்கு ஆக்சுவலி நல்லா தான் இருந்தது. பட் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் சீரியல் தனம் தெரியுதோ. மேக்கிங்காக ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக இவங்க இந்த பர்டிகுலர் ஒரு சில விஷயங்களை சீக்வன்ஸ்லாம் அவங்க கொண்டு வரலையோ, கொஞ்சம் சீரியல் ட்ராமா பார்க்குற மாதிரி இருக்கோ அப்படிங்கிற மாதிரியே எனக்கு பட்டது. உங்களுக்கும் இது பார்க்கும்போது தோணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இதில் ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, ஒரு கொலையை காமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கல்பிரிட் யார் அப்படின்னு நம்ம சைடில் இருந்து ஏதாவது நம்மளுடைய என்ன ஓட்டங்களை ஓட விடுவோம் இல்லையா? அப்படிலாம் நீங்கள் எதையுமே ஓட விட தேவையே கிடையாது. ஏன்னா முக்கால்வாசி விஷயங்கள் எதையுமே இவங்க காமிக்கவே மாட்டாங்க. திடீர்னு கிளைமேக்ஸில் கடைசி ஹீரோ வந்து இந்த விஷயங்கள்லாம் அங்கங்கே நான் நோட் பண்ணேன் தெரியுமா, இதில் மொத்தமாக சேர்த்து தான் கடைசி அந்த கேஸை நான் கிராக் பண்ணேன் அப்படின்னு வந்து நிற்பாப்பில். இது என்னங்கிறாது, நமக்கு ஏதாவது காமிச்சிருந்தா தானே நம்மளும் கொஞ்சம் யூகிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று இந்த சீரீஸ் பார்க்கும்போது எனக்கு அங்கங்கே வந்தது. இதுவும் உங்களுக்கு வரலாம். எதையுமே அவங்க காமிக்க மாட்டாங்க. முதல்ல ஒரு கேஸுக்கு மட்டும்தான் 1-2 விஷயங்களை இது ஒரு தடயங்களாக கிடச்சிருக்குங்க அப்படின்னு காமிப்பாங்களே தவிர, பின்னாடி போகிற எந்த விஷயத்துக்கும் பெருசாகலாம் எதையும் காமிக்க மாட்டாங்க. ஹீரோவே மொத்தமாக வந்து கன்க்ளூட் பண்ணிடுவாப்பில் கேஸை. இப்படி தான் நான் கண்டுபிடிச்சேன், எங்கெங்கே என்னென்னலாம் நோட் பண்ணி எதெல்லாம் கிராக் பண்ணி கடைசியாக இங்கே கொண்டு வந்து ஃபைனலாக வந்து உங்களுக்கு ரீகான்சைல் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு அவரே வந்துருவாப்பில். அந்த மாதிரி ஒரு ஃபீல் நிச்சயமாக உங்களுக்கு இந்த சீரீஸ் பார்க்கும்போது வரலாம். அடல் கரண்டை பொறுத்தளவுக்கு இது ஆக்சுவலி UA 13+ நம்ம கேட்டகரியில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக இதில் ஒரு சில சீன்ஸ் இருக்குது. UA 16+ங்கிற கேட்டகரியில் தான் வைக்கலாம். ஒரு கிசிங் சீன்ஸ் அப்படி இப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதனால் இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஜியோ ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க டெஃபினட்டாக பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு டீசெண்டான நல்ல சீரீஸ் தான் இது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் signing off.